Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Chainsaw Man episode 6 part 1. ஓபன் பண்ணா போன பார்ட்ல நம்ம ஆளுங்க அத்தனை பேருமே 8th ஃப்ளோர்ல மாட்டிட்டாங்கல்ல. அத ஆரை மத்தவங்க கிட்ட சொன்ன உடனே ஹிமினோ ஃபர்ஸ்ட் படிக்கட்டு வழியா இறங்கி செக் பண்ணி பாப்பா. இப்படிக்கா போனா அப்படிக்கா வந்துடுறான். அக்கி என்ன பண்ணுவான், இது டெவிலோட பவரா தான் இருக்கும்னு சொல்லிட்டு கொபினைய ஒரு ரூமுக்கு முன்னாடி நிக்க சொல்லிட்டு அவன் உள்ளுக்குள்ள போயிடுவான். அப்படி போனவன் லைட் ஆன் பண்ணி பார்த்தா விண்டோக்கு அந்த பக்கம் என்ன தெரியணும், வானம் இல்ல அடுத்த பில்டிங் இல்லன்னா செவுரு. ஆனா இவனுக்கு விண்டோக்கு அந்த பக்கம் இன்னொரு ரூம் தெரியும். எவனாச்சு இப்படி ரூம் கட்டுவானாடா, அட சண்டால பல்லுலான்னு அந்த ஜன்னல் வழியா அடுத்த ரூம்குள்ள போய் அந்த ரூமோட டோரை ஓபன் பண்ணிட்டு வந்தா கொபினை ஆப்போசிட் ரூமோட டோருக்கு முன்னாடி நின்னுட்டு இருப்பான். அப்படின்னா இப்படியா சுத்தி அப்படியா வந்துடுறான். டெஞ்சியுமே அடுத்தடுத்த ரூமோட விண்டோஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டான். எல்லா ரூமும் ஆப்போசிட் சைடு இன்னொரு ரூமுக்கு போகுது. அந்த வழியா போனா ஆப்போசிட்ல இருக்க ரூம் வழியா வெளியில வர்றாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதே நல்லா தெரியுது இவங்க 8th ஃப்ளோர்ல தொக்கா மாட்டிட்டாங்கன்னு. அப்புறம் என்ன, ஒரு ரூம்குள்ள போய் உட்கார்ந்து டிஸ்கஷன் தான். இவங்க மத்த ஃப்ளோருக்கு போக ட்ரை பண்ணாலும் போக முடியல, லிப்ட்லயும் போக முடியல. சரி ஜன்னல் வழியா வெளியில கூச்சலான்னு பார்த்தா அதுவும் முடியல. திருப்பி இவங்க இதே இடத்துக்கு தான் வந்து சேர்றாங்க. சரி மாடி படிக்கட்டு லிப்ட் இதெல்லாம் தானே வேலை செய்யல, மேல இருக்க ஃப்ளோரை உடைச்சிட்டு போயிடலான்ட்டு ஓபன் பண்ணா மறுபடியும் 8th ஃப்ளோருக்கு தான் வருவாங்க. ஒருவேளை இவங்க மண்டையை வெட்டி கொன்னாயிலே ஒரு டெவில் அதோட பவரா இருக்குமோன்னு ஒரு டவுட். அதுல ஒருவேளை நம்ம ட்ராப் ஆயிட்டோமோன்னு கேட்பான். ஆனா அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு டெவில கொன்னுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதோட பவர் என்னதான் ட்ராப்பா வச்சிருந்தாலும் மத்தவங்களுக்கு ஆப்பா வச்சாலும் அந்த பவர் வேலை செய்யாது, அது ரிலீஸ் ஆயிரும். சரி இவங்க இந்த ஹோட்டலுக்கு வரதுக்கு முன்னாடி கண்டவிலோட ஃபிளஷ் வந்து இந்த ஹோட்டலை நோக்கி இழுத்துச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ள டெவில் இருக்குன்னு சொல்லி தான் வந்தாங்க. ஆனா இப்ப அதுல எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்ல. இதுவரைக்கும் இவங்க மீட் பண்ண டெவில்ஸ் எல்லாமே ஏதாச்சும் ஒன்ன பணைய வச்சு இவங்க கிட்ட டீல் பேசும், இல்லன்னா டைரக்டா சண்டைக்கு வரும். ஆனா இவ்வளவு கிளவராலாம் எந்த டெவிலையுமே இவங்க மீட் பண்ணதில்ல. ஆரைக்கு டவுட், இங்க வந்த இவங்களோட ரெஸ்பான்ஸ் எதுவுமே வெளியில போகலன்னா இவங்களை தேடி மத்தவங்க கண்டிப்பா வருவாங்கல்ல. அப்ப நம்ம எஸ்கேப் ஆயிடலாமான்னு கேட்டா அட மூலகட்ட மூதேவி, நம்ம டிராப்ல மாட்டின மாதிரி அவங்களும் மாட்ட போறாங்க. அது எப்பறம் அவங்க மட்டும் தப்பிப்பாங்க, லூசும்பா. இங்க கொபினை சரியான பயந்தாங்குழி போல, நம்ம எல்லாம் சாக போறோம் அவ்வளவுதான், நம்ம இங்க மாட்டிட்டோன்னு பயங்கரமா பீதியாவா. சொல்ல போனா அழ ஆரம்பிச்சிருவா. ஆரை பார்த்துட்டு அழாத, உன் பிரதரை காலேஜ் அனுப்புறதுக்காக தானே நீ கஷ்டப்பட்டு டெவில் ஹண்டர் ஆன, இப்ப வந்து பயந்துட்டு இருந்தீங்கன்னா இது சரியா, ஸ்ட்ராங்கா இருமா. ஆனா அவ அழுதுகிட்டே இன்னொரு ட்விஸ்ட் வைப்பா. என்னன்னா இவ ஒன்னும் அவளோட பிரதரை காலேஜுக்கு அனுப்பலாம் இங்க வரல, இவளை அவ வீட்டுல ஃபோர்ஸ் பண்ணி தான் டெவில் ஹண்டர் ஆக்கி இருப்பாங்க. என்னன்னா இவளோட அண்ணனை மட்டும் காலேஜுக்கு அனுப்பிட்டு இவளை வேலைக்கு அனுப்பிட்டாங்க. என்னன்னா அவங்களுக்கு அவன் தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், இவ இல்ல. ஒன்னு டெவில் ஹண்டர் ஆகு, இல்லன்னா இன்னொன்னு சொல்லியிருப்பாங்க அது வேண்டாம் அப்படின்னு மிரட்டினதுனால தான் வேற வழி இல்லாம இங்க வந்து சேர்ந்திருப்பான். ஏன்னா அதுக்கு இது எவ்வளவோ மேல். பட் இவளுக்குமே காலேஜுக்கு போகணும்னு தான் ரொம்ப ரொம்ப ஆசை. ஆனா அப்படி போக முடியலன்னு சொல்லி கதறி கதறி அழுவா. இப்படி எல்லாம் ஒரு கதையை கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ பாவம் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காளான்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஆனா பவர் ஐயோ மூஞ்ச பாரு, காமெடி பீஸ் சிப்பு சிப்பா வருதுன்னு விழுந்து விழுந்து சிரிப்பா. ஆரை கடுப்பாயி காட்டு கத்துவான். அப்ப ஹிமினோ கொபினைக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவான். என்னன்னா இவ எந்த அளவுக்கு பயப்படுறாளோ அந்த அளவுக்கு டெவில்ஸுங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால நீயே வாண்டாடா போய் வலையில மாட்டி செத்துறாதமா கண்ணுக்குட்டி, தைரியமா இருன்னு கூடவே உட்கார்ந்து சொன்னாலும் மறுபடியும் கதறி கதறி அழத்தான் செய்வா. அப்போ அக்கி ஏதோ ஒன்னு பயங்கரமா யோசிச்சுக்கிட்டே நிப்பானா. என்னடான்னு கேட்டா இவங்க இருக்காங்களே ரூமு, அங்க இருக்க கிளாக் பாத்தீங்கன்னா 8:18 அப்படியே நிக்குது, அதை தாண்டி போகவே மாட்டேங்குது. இது 1-2னா பரவாயில்ல, அங்க இருக்க மொத்த கிளாக்குமே 8:18 தான் நிக்குது. மேபி டைமுமே 8:18 இங்க ஃப்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா அப்ப இவங்க உள்ள வந்து ஒரு நிமிஷம் கூட ஆகல அப்படின்னா யாருமே இவங்கள தேடி வரமாட்டாங்களே, கடைசி வரைக்கும் இங்கே இருந்து சாக வேண்டியதான்னு அக்கி ரொம்ப சீரியஸா சொல்லிட்டு இருக்கான். ஆனா இந்த டெஞ்சி அப்பாடா அப்படின்னா நான் எவ்வளவு நேரம் வேணாலும் தூங்கலாமா, ஜூப்பருமா. அதான் நம்ம பையன் பிரில்லியன்ட்னு காமிச்சிட்டான் பாத்தீங்களா. அட மூலகட்ட முட்டாப்பையில நம்ம காலத்துக்கு இங்க தான் ட்ராப் ஆகி இருக்க போறோம், இங்கே செத்தா உனக்கு ஓகேவான்னு கேட்டா அதெல்லாம் இருக்க மாட்டோம். போய் ஏதாச்சும் ரூட் இருந்தா கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் நீ வந்து எழுப்புங்க. சும்மா நசான்னு தொல்லை பண்ணக்கூடாது, தோட்டப்பா கட்டையிலே அடிப்பேன். பெட் வேற நல்லா தூங்குறதுக்கு ஜம்முன்னு இருக்குது, இதுல எவனாச்சும் தூங்காம போவானா. யூ பிளடி ஸ்வீட்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சிட்டான். அங்க இருக்க அத்தனை பேரும் ஆடி போயிருவாங்க. இப்படி ஒரு நிலைமையில இந்த எடுபட்ட பையன் எப்படி தூங்கிட்டு இருக்கான்னு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஹிமினோ எழுப்பி விடுவா. என்னாச்சு தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் வழியை கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்டா இன்னும் இல்ல, ஆனா இந்த இடத்துல பவர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி நல்லபடியா தான் ஒர்க் ஆயிட்டு இருக்குது. அண்ட் இவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடும் கிடைச்சிருக்கும். மேபி இங்க இருந்த கெஸ்ட்டுங்க சாப்பிடாம பயந்து விட்டு ஓடிட்டாங்க போல, அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதும்பா. மத்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தேஞ்சி காஞ்சி தீஞ்சு போயிருக்காங்க. அக்கி ரொம்ப நேரமா அந்த டெவில் எங்க இருக்குன்னு சொல்லி தேடிட்டே இருக்கான், கிடைச்ச மாதிரி இல்ல. பிரேக்கரா கொஞ்சம் டயர்ட் ஆயிருவேன்னு சொன்னா கேட்கவே மாட்டான். ஆரை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அக்கிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். ஆனா அதுக்கப்புறம் பேனிக் அட்டாக் வந்து ஒரு ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு பயந்து நடுங்கிட்டு இருக்கான். இந்த கொபினை பைத்தியம் இருக்குதே அது ரொம்பவும் பயந்து நடுங்கி போய் கக்கூச
ஹவுஸ்ல இருக்க தண்ணி எடுத்து குடிக்க போயிட்டா. நல்ல வேலை ஹிமினோ உடைச்சுக்கிட்டு உள்ள போய் தடுத்து பொட்டனிலே 4 போட போட்டு இப்ப மயக்கத்துல படுக்க வச்சிருக்கா. அதுக்கப்புறம் இந்த பவர் இருக்காளேன்னு சொல்லி எடுப்பா. ஏன் அவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனையானு கேட்பான். கட் பண்ணா அடுத்த செகண்ட் அவன் முன்னாடி நின்னுட்டு இருப்பாங்க. அவன் என்னடா மாட்டிட்டு இருக்கோன்னு பயம் சுத்தமா இல்லாம ஜம்முன்னு படுத்துக்கிட்டு நான் நோபல் பிரைஸ் வின் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நான் மட்டும் அப்படி பெரிய ஆளாயிட்டேன்னா அப்புறம் ஹியூமன்ஸ் எல்லாருமே என் முன்னாடி மண்டி போட்டு கிடப்பாங்க. அதுக்கப்புறம் நான் ஜனாதிபதியாவேன். என்னைய பார்த்தாலே எல்லாம் பயந்து நடுங்குவாங்க. அண்ட் இவ ஜனாதிபதி ஆன உடனே முதல்ல போற கையெழுத்து 100% சேல்ஸ் டாக்ஸ பாஸ் பண்ண போறா. விளங்கிடும், நாடு விளங்கிடும். இந்த அறவேக்காடு எப்பவுமே இப்படித்தானா இல்ல இப்படித்தான் எப்பவுமே வான்னு டவுட் ஆயிருச்சு. அட அறிவு கட்ட அறக்குரங்கு, இங்க இருந்து வெளியே போறதுக்கே வக்கில்ல, இதுல ஜனாதிபதி ஆகறாளாம். ஜனாதிபதி தோட்டப்ப கட்ட பிஞ்சிரும், மூடிட்டு வான்னு சொல்லி கொபினையும் ஆரையும் பார்க்க போவாங்க. ஒருத்தி அறமயக்கத்துல இருக்கா, ஆரை பயத்துல நடுங்கிட்டு இருக்கான். இவங்க 3 பேரும் தான். அதை பத்தி எல்லாம் கவலையே படல. மெயினா பவரும் டெஞ்சியும் ஹிமினோ உட்காந்துட்டு ஜாலியா சிகரெட் அடிச்சிட்டு இருப்பாளா. அதுக்கு ஒரு 1008 கருத்து வேற. இதே பிராண்ட தான் அக்கியும் யூஸ் பண்றான். ஏன்னா அவனுக்கு இப்படி சிகரெட்டை கத்து கொடுத்ததே இவ தான். பிளேவர் எல்லாம் பத்தி சொல்லி கொடுத்துருக்கான். இவங்க 2 பேரும் பார்ட்னர் ஆகி ஒன்னா இருக்கும் போது சும்மாயா இருக்கிற இந்த ஊதுன்னு இருப்பா. அவன் வேண்டாம்னு சொல்லியிருப்பான். ஏன்னா ஸ்மோக் பண்ணா போன்ஸ் எல்லாமே வீக் ஆயிரும்னு சொல்லி. சரி ஓகேன்ட்டு அவன் எதுக்காக பப்ளிக் சேஃப்டி கமிஷன்ல சேர்ந்தான்னு கரெக்டா சொல்லுவான். அதான் அந்த கண்டேவில கொள்றதுக்கு தானேன்னு. அதை கேட்டுட்டு அப்படியே ஷாக் ஆயிருவான். ஆக்சுவலா இந்த பப்ளிக் சேஃப்டிக்கு வரவங்க முக்காவாசி பேர் இதுக்காக தான் வர்றாங்க. ஏன்னா இவங்களால மட்டும்தான் அந்த கண்டேவிலோட ஃபிளஷை வச்சுக்க முடியும். அதான் அந்த புல்லட். ஆனா எப்படி இருந்தாலும் இந்த டெவில் ஹண்டர்ஸ் எல்லாம் எங்க இருக்கும் போதே செத்துறாங்க. அதனால ஸ்மோக் பண்ணா என்ன தப்பு, நல்லா இழுத்து விடு, நல்லா தான் இருக்கும்பா. ஆனா அவன் பரவாயில்லமா, நீ நல்லா ஊது சாவு, எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல நீர்வான். ஆனா அவளுக்கு அவளோட பார்ட்னர் சாகுறது ரொம்ப ரொம்ப கவலை. ஏன்னா ஆல்ரெடி 5 பேர் செத்துருக்காங்களே. கட் பண்ணா ஒரு நாள் ஒரு பொண்ணு வந்து சொல்லுப்புன்னு ஹிமினோவோட மூஞ்சிலேயே வச்சுட்டு போவான். அக்கி பார்த்து ஷாக் ஆகி ஆமா யாரு என்னன்னு விசாரிப்பான். இப்ப அடிச்ச பொண்ணு இதுக்கு முன்னாடி இருந்த பார்ட்னரோட கேர்ள் ஃபிரெண்டு. அவன் செத்து போய் இவ உயிரோட இருக்கல்ல, அதனாலதான் கடுப்புல வந்து அப்பிட்டு போறா. இது நல்லா இருக்கே. அப்ப இவ செத்தானா இவ அவளோட பார்ட்னரை போய் சப்பு சப்புன்னு அப்புவாளோ, என்னங்கடா லாஜிக் இது. ஆனா இது இவளுக்கு காமனா நடக்கிறதா. செத்து போனவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்படித்தான் செஞ்சு விட்டு போவாங்க. அட விடுப்பா, இதெல்லாம் இருக்கிறதானேன்னு ஃபீல் பண்ணுவா. அப்ப திடீர்னு அக்கி அந்த அடிச்ச பொண்ணை நோக்கி வேகமா ஓடுவான். போனவன் போயிட்டு அப்படியே சாதுவா ரிட்டர்ன் வருவானா. என்னடா ஏதாச்சும் லொல்லு வேலை பண்ணியான்னு கேட்டா, ஆமா அவளோட ட்ரெஸ்ல பபுள் கம் அப்ளை பண்ணிட்டேன், உன்னை அடிச்சால அதுக்கு பனிஷ்மெண்ட்டும்பா. அவளுக்கு ஷாக் ஆயிரும், என்ன நமக்காண்டி இப்படி பண்றானான்னு. அக்கி தெளிவா சொல்லிடுவான், இந்த மாதிரி எல்லாம் உன்னை யாராச்சும் பண்ணாங்கன்னா நீ சும்மா உட்காந்து வேடிக்கைலாம் பார்க்காத, நீ கில்ட்டியா ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா இது எதுவுமே உன்னோட தப்பு இல்ல. டெவில் ஹண்டர்ஸா வந்துட்டாங்கன்னா அவளுக்கு சாவு எப்ப வேணாலும் வரும். சோ இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி அடி வாங்காத. இப்ப நான் அவன் மேல பூமரை அப்ளை பண்ணி விட்டுட்டேன். இது தெரியாம மூதேவி ஊர் ஊரா பிச்சைக்காரி மாதிரி சுத்த போறான உடனே ஹிமினோ விழுந்து விழுந்து சிரிப்பா. அப்போத்துல இருந்து தான் 2 பேருமே நல்ல பார்ட்னர்ஸ் ஆனாங்க. அப்ப ஒரு நாள் இவங்க சாப்பிட போயிருப்பாங்களா. அப்ப ஹிமினோக்கு அவ மாஸ்டர் சொன்ன விஷயத்த சொல்லுவா. என்னன்னா எப்பவுமே டெவில்ஸுங்க டெவில் ஹண்டர்ஸ் என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் பிரேவா இருந்தாலும் அவங்கள பார்த்தா பயப்படாதாமா. ஆனா நட்டுகளோட கேஸுகளை பார்த்தா பயப்படும்பா. அதனாலதான் அக்கி இவ்வளவு நாள் அந்த ஜாப்ல சர்வைவ் ஆயிருக்கானாமா. இப்ப என்ன நீ இன்சல்ட் பண்ணுமா, தாராளமா பண்ணிக்க, எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. அந்த டோஃபோ கூட நான் திங்கிறேன்ட்டு எடுக்க போவான், கொடுக்க மாட்டான். அதுக்கு பதிலா அவ குடிக்கிற அந்த சிகரெட்டை ட்ரை பண்ண சொல்லுவான். அட மெண்டல் கேஸ், நான் தான் ஸ்மோக் பண்ண மாட்டேன்ல, அது போன்ஸுக்கு நல்லது இல்ல, வேண்டவே வேண்டாமா. நம்ம 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒன்னாவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால இதை கொஞ்சம் ட்ரை பண்ணு ப்ளீஸ்னு கெஞ்சுவா. சரி ரைட்டு, கெட்டு குட்டிச்சவராக்கி நாசமா போகணும்னு நினைக்கிறா. ஒரு டைம் வேணா அந்த கன்றாவிய பண்ணி தொலைறேன், ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட், இதுக்கப்புறம் இந்த கருமத்தை தொடவே மாட்டேன்னு சொன்னவன் இப்ப அவ ஊதிட்டு இருக்காளே கடைசி சிகரெட், அதை வந்து பார்த்துட்டு வேற ஏதாச்சும் சிகரெட் இருக்கான்னு கேட்பான். அதாவது பைய செயின் ஸ்மோக்கர் ஆயிட்டான், அதுதான் லாஸ்ட் சிகரெட்னு சொல்லியுமே அந்த எச்ச சிகரெட்டை வாங்கிக்குவான்னா பாருங்களேன். அதை பார்த்துட்டு டெஞ்சி செம்மையா கடுப்பாவான். அப்ப அக்கி சோகமாயி ஒரு கெட்ட விஷயமா என்னடான்னு கேட்டா, இவங்க 8th ஃப்ளோர்ல கொன்னாங்களே ஒரு டெவில், அதான் மண்டை மட்டும் வந்துச்சு, அந்த மண்டையை 2 பிறந்தாங்கல்ல, அது இப்போ நல்லா பெருசா வளர்ந்துருச்சும்பாங்க. பெருசாவான்னு கேட்டுட்டு இருக்கும் போதே வெளியில பயங்கரமா சவுண்ட் கேட்கும். அடிச்சு புரண்டு வந்து பார்த்தா கர்ண கொடூரமா பயங்கரமா பெரிய சைஸுக்கு அந்த மொத்த இடத்தையுமே அடைச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்குது. என்ன கன்றாவிடா இதுன்னு பார்த்துட்டு காரிட்டு துப்புவாங்க. சரி இதுக்கப்புறம் இந்த டெவில்ட்ட இருந்து நம்மளுக்கு எப்படி எஸ்கேப் ஆனாங்கன்னு அடுத்தடுத்த பாட்டுல பார்க்கலாம். டாடா.